குமரிக்கண்டம் அப்படின்றது வெறும் ஒரு கற்பனையா இல்ல 49 நாடுகளை கொண்ட தமிழனின் மாபெரும் சாம்ராஜ்யமா? இப்போ தமிழனுக்கு ஒரு தனி நாடு இல்ல, ஆனாலும் தமிழனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, தமிழுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்பவே இந்த அளவுக்கு இருக்கும் போது 49 நாடுகளை கொண்ட தமிழனின் மாபெரும் சாம்ராஜ்யம் குமரிக்கண்டம் எப்படி இருந்திருக்கு? இந்த குமரிக்கண்டத்தை பத்தின மொத்த விளக்கத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த குமரிக்கண்டம் எங்க இருந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ அதை எளிமையா சொல்ல போனா நம்ம வாழ்ற இந்த இலங்கை தீவு கூட அந்த குமரிக்கண்டத்துல ஒரு பாகமா தான் இருந்திருக்கு. அதாவது தென்னிந்தியாவில இருந்து இலங்கை உட்பட கிழக்கு பக்கமா ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து மேற்கு பக்கமா மடகாஸ்கர் வரைக்கும் ஒரு முக்கோண வடிவில் தான் இந்த ஒரு குமரிக்கண்டம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு குமரிக்கண்டத்தை தமிழர்களின் முதல் வாழ்விடம் என்றும் முதல் சங்கம் இருந்த இடம் என்றும் மிக உயர்ந்த நாகரிகத்திற மையம் என்றும் கடலால் மறைந்த ஒரு உலகம் என்று கூட சொல்றாங்க. சரி மக்களே, இனி இந்த குமரிக்கண்டத்தை பத்தின தகவல்கள் எங்க கிடைச்சது? இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு இத பத்தின அறிவு எங்க இருந்து வந்தது? இல்ல இது தமிழர்கள்ட்ட இருந்து பரவி வர ஒரு கட்டுக்கதையா இல்ல ஒரு வதந்தியா? இத பத்தி இனி நம்ம தெளிவா பார்ப்போம். பழங்காலத்து நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, புறநானூறு இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் குமரிக்கண்டத்தை பத்தி தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நூல்கள் எல்லாம் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா பாண்டியரின் தெற்கு நிலங்கள் அப்படின்னு சொல்லி குமரிக்கண்டத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டியர்கள் ஆட்சி தான் இந்த குமரிக்கண்டத்துல நடந்ததுன்னு தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அழிந்த நாடுகள், கடல் கொண்ட நிலம், 49 நாடுகள் என தெள்ள தெளிவா நம்ம பழந்தமிழ் நூல்கள்ல குமரிக்கண்டத்தை பத்தி பேசி இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்தே குமரிக்கண்டம் ஒரு கட்டுக்கதை இல்ல. இங்க யாரு ஆட்சி செஞ்சாங்க, இங்க யாரு வாழ்ந்தாங்க, இங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது வரைக்கும் நம்ம பழந்தமிழ் நூல்கள்ல இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. சரி, இனிமே இந்த குமரிக்கண்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இங்க பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், இது மட்டும் இல்லாம பெரிய நூலகங்கள் கூட இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மை என்று உறுதிப்படுத்துற விதமா கடலுக்கடியில ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கடலுக்கடியில நகரங்கள் காணப்பட்டதற்கு எச்சங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இத பத்தி தெளிவா எங்கேயுமே குறிப்பிடப்படல. இது ஏன் அப்படின்றது இன்னும் மர்மமா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த குமரிக்கண்டத்துல தமிழர்கள் உச்சக்கட்ட வளர்ச்சியை அடைந்திருந்ததாகவும் கடல் வர்த்தகத்திலிருந்து விண்வெளி அறிவு வரைக்கும் இங்க வாழ்ந்த மக்கள்கிட்ட மேலோங்கி இருந்ததா கூறப்படுகிறது. இதுக்கு சான்றா நம்ம இலக்கியங்கள்ல முதல் சங்கம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும், இரண்டாவது சங்கம் மீண்டும் மூழ்கடிக்கப்பட்டதாகவும், மூன்றாவது சங்கம் மதுரையில் நடைபெற்றதாகவும் பழந்தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருந்தே குமரிக்கண்டம் எவ்வளவு உண்மையான விஷயம் அப்படின்றது, இங்க வாழ்ந்தது நம்ம தமிழினம் தான் அப்படின்றதையும் மார்தட்டி சொல்லலாம். நம்மளோட முப்பாட்டன்கள் எல்லாம் சும்மா சின்ன ஆட்கள் இல்ல, எல்லாத்தையும் எழுதி பொறிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் இப்ப இருக்கிற அரசியல் நம்ம வரலாறு மூடி மறைக்க பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம வரலாறு உலகறிய வெளியே வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இருக்கிற நம்ம தான் இதை பத்தின ஒரு சரியான தேடல் இல்லாம இருக்கோம். இந்த வெள்ளக்காரங்க நம்மளோட குமரிக்கண்டம் இதெல்லாம் அந்த அளவுக்கு உண்மை இல்லப்பா, கட்டுக்கதைப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முளேரி அப்படின்ற ஒரு நிலப்பரப்பு இருந்ததாகவும் அதை தான் நம்ம குமரிக்கண்டம் சும்மா கதை கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க மக்களே, நம்ம எவனோ ஒருத்தன் நம்மளை பத்தி சொல்றதை நம்பணுமா இல்ல நம்ம முப்பாட்டன் எழுதி வச்சுட்டு பொறிச்சு வச்சுட்டு போன விஷயங்களை நம்பணுமா? நீங்க இந்த குமரிக்கண்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.